நம்ம மெயில் ஐடிக்கு அக்னிவீர் நேவியோட ஃபீட்பேக் ஃபார்ம் வந்தால் தான் பாஸா? இது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஃபென்ஸில் சேர விரும்பணும்னு நினைக்கிற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஜூலை மந்த்துக்கான எஸ்எஸ்ஆர் அண்ட் எம்ஆர் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் வரும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி சிலரோட மெயில் ஐடிக்கு இந்த மெயில் வந்ததுனால எல்லாரும் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இது வந்ததுனால பாஸா இல்லை ஃபெயிலா, இது வரலாட்டினா ஃபெயிலு அப்படின்ற ஒரு சர்ச்சைக்கு வர்றாங்க. இதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். In our commitment to continuous improvement, we kindly request you to fill out a feedback form for Agniveer Navy 02-2024 batch. அதாவது அக்னிவீர் நேவியில் அக்னிவீர் ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஸ்கீமு ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியும், என்னென்ன விஷயங்களாக மாற்றணும்னு நினைக்கிறீங்க, அந்த விஷயத்துக்கான ஃபீட்பேக்கை நீங்கள் கொடுங்க அப்படின்றது தான் இந்தியன் நேவி தரப்புலேருந்து நம்மளுக்கு மெயில் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. சப்போஸ் நம்ம ஃபில் பண்ணுறப்ப நம்ம மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்து ஃபில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கும் மெயில் ஐடிக்கு இந்த ஃபார்ம் வந்திருந்திருக்கும். நம்ம மெயில் ஐடி கொஞ்சம் தப்பு இல்லை சில இது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒழுங்காக வராது. இப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்த நேவி எக்ஸாமை நீங்கள் எதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க? வாட்ஸ்அப் மூலமாக, ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் மூலமாவா அப்படின்றது. செகண்ட் கொஸ்டினில் அக்னிவீர் ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற பெஸ்ட் வெப்சைட்டு இல்லை நியூஸு எது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இந்த விஷயத்தை நினச்சி நீங்கள் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்கள் மெயில் ஐடிக்கு இந்த மெயில் வந்துருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒன்றா ஃபுல் பண்ணுங்கள். அடுத்து இதில் உங்கள் இந்த ஜாபை பற்றின கிளாரிட்டி அண்ட் அக்யூரேசி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரியா இல்லை அக்ரியா அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலாட்டியும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரியே அக்ரி இல்லை ஸ்ட்ராங்லி அக்ரி அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் நேவிக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இல்லை 7 மாதத்துக்கு ஒன் இயருக்கு ஒரு டைம்ஸ் கண்டிப்பாக இந்த இது வந்துக்கிட்டே தான் இருக்கும் நேவிக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் கூட. அதுக்கடுத்து நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிங்க, இந்த இதுக்கு 10th குவாலிஃபிகேஷனா 12th அந்த இதை பற்றி கேட்டிருக்காங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது. அடுத்து ரெண்டாவது இந்த ஸ்டேஜ் 1 எக்ஸாமை எப்படி இருந்துச்சு, அதை இது பண்ணுறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அந்த விஷயங்கள் கேட்குறாங்க. இந்த மாதிரி நார்மலான விஷயங்களை தான் கேட்டிருப்பாங்க. இது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக இல்லை, இந்த ஸ்கீமை பற்றின கிளாரிட்டி அண்டு தெளிவை மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சு தான் இவங்க உள்ளே வராங்களா நேவி எக்ஸாமுக்குள்ளே, நம்ம இந்த 4 இயர்ஸு அடுத்து இந்த அதாவது கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ற இந்த அக்ரிமெண்ட்ஸு இந்த சீன் எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் வர்றாங்களா அப்படின்றத தான் அவங்க தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த அக்னிவீரை பற்றின டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த இதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி தெளிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், இந்த ஹெல்ப் டெஸ்க் அப்படின்ற ஆப்ஷன், அதாவது நம்ம சின்ன ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் பண்ணுறோம், அதை எவ்வளோ கூடிய விரைவில் அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான ஒரு இதுதான் கேட்குறாங்க. உடனே ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ராங்லி அக்ரி, இல்லை கொஞ்சம் லேட் ஆகுது, இல்லை நியூட்ரலாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன இதெல்லாம் எரர் இருந்துச்சு அந்த இதெல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணாங்களா அந்த இதுக்கான விஷயங்கள். அதுக்கடுத்து அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுற அந்த டேட் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் அக்ரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே ஸ்ட்ராங்லி அக்ரின்னு கொடுத்துக்கோங்க. 11th கொஸ்டின் என்ன அப்படின்னா ஓவரால் அந்த ஸ்பெசிலிட்டி, அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனோட ஸ்பெசிலிட்டி எப்படி இருந்துச்சுன்ற மாதிரி கேட்குறாங்க. திருப்தியாக இருந்துச்சா அப்படின்றது நீங்கள் ஸ்ட்ராங்லி அக்ரினே கொடுத்துக்கோங்க. சஃபிஷியன்ட் ப்ரிப்பரேட்டரி மெட்டீரியல் ஃபார் திஸ் எக்ஸாம், இந்த எக்ஸாமுக்கு அவங்க கொடுத்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு உங்களுக்கு சரியாக இருக்கா அப்படின்றது தான் நீங்கள் ஸ்ட்ராங்லி அக்ரினே கொடுத்துக்கோங்க. ஸோ அவங்க கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த ஸ்கீமை பற்றின இன்ஃபர்மேஷனை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த ஸ்கீமு எப்படி இருக்குன்ற விஷயங்கள், இந்த டீட்டெயில்ஸை தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ மெயில் வந்திருக்கு இல்லை வரலை அப்படின்ற நினச்சி நீங்கள் எந்த வருத்தமும் பட தேவையில்லை. லாஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்டில் ரிசல்ட் வரும். அந்த இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது போக இந்த இதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நேவிக்குள்ளே வர்றப்ப உங்களுக்கு என்ன பிரான்ச் எடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப பெரிய சந்தேகம் வரும். அந்த இதுக்கான டீட்டெயில்டான வீடியோ நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துட்டு போங்க. இல்லாட்டினா 15 வருஷம் சர்வீஸு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த பிரான்ச் விஷயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் 15 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க.
நெக்ஸ்ட் வீடியோவில் மார்கோஸ், டைவர் இல்லை பிஇடி இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸு எப்படி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் பர்மனெண்ட் ஆக முடியுமா, என்ன விஷயங்கள் பண்ணால் பர்மனெண்ட் ஆகலாம், இதுக்கான டீட்டெயில்டான வீடியோவை நான் வந்து நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டில் இந்த வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.